இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது திருவாதிரை களி. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை வெறும் பாத்திரத்தில் வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுக்கிறதுனா நம்ம பொரி அரிசி மாதிரி வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்தா போதும். வறுத்துட்டு இதை மிக்சியில் ரொம்பவும் கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்பவும் மாவாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அரிசியை பொறுத்து பழைய அரிசியாக இருந்ததுன்னா தண்ணி நிறையா வேணும், இல்லைன்னா தண்ணி கம்மியாக இருந்தால் போதும். இப்போ இதே அளவு ஒரு முக்கால் டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு வெல்லம் கரைஞ்சா போதும், பாகு பதம்லாம் தேவை கிடையாது. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் வெந்நீர் வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பாத்திரத்தில் சுட வச்சுக்கோங்க. சுட வச்சுக்கிட்டு நீங்கள் வேணுங்கிற அளவு ஊற்றிக்கோங்க. ஏன்னா அரிசி பழைய அரிசியாக இருந்ததுன்னா தண்ணி நிறையா தேவைப்படும். எனக்கும் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் ஊற்றியிருக்கேன். ஆனால் அதில் நான் வீடியோவில் காட்டலை. ஒரு 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா நான் ஊற்றியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் மாத்திரம் தானே ஊற்றினேன், எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் ஊற்றியிருக்கேன். அப்படி வேணும்னா நம்ம வெந்நீர் வச்சுட்டு டைரெக்டாக ஊற்றிடுங்க, பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து எடுக்க போகிறேன். நான் நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுவேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ பார்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வறுத்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த களியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டினதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது டைரெக்டாகவும் போடலாம், இல்லாட்டி வறுத்தும் போடலாம். நான் டைரெக்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்படி தான் திருவாதிரை களி பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு தை பொங்கல் வருது இல்லையா, அதனால நம்ம சக்கரை பொங்கலுக்கு என்ன அளவுன்னு நான் அதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.